வயநாடு, மலப்புரம் ஆகிய பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக மிக கனமழை பெய்யும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் சார். தென்மேற்கு பருவமழை தொடங்கி கேரளா, தமிழ்நாடுடைய சில பகுதிகள் ஆகிய பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு இன்னும் மழையளவு கூடுதலாகவே இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கிறாங்க. பல இடங்கள்ல நிலச்சரிவு, கடுமையான மழை பொழிவு, இந்த நிலையை நீடிப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? கண்டிப்பா இந்த மலை மேகங்களை நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து கேரளா முழுவதும் அது அந்த மல்லப்புரம், வயநாடு மட்டும் இல்லாமல் திருச்சூர், எர்ணாகுளம், கொல்லம் எல்லா இடத்துலயுமே, பத்தனமிட்டா, ஸோ நீங்க எல்லா இடத்துலயுமே ஒரு அடர்ந்த மேகங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ தொடர்ந்து இன்றும் மழை நேற்றளவு இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இன்னைக்கும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம் தொடர்ந்து. ஏன்னா மலை மேகங்கள் பொதுவாக உள்ள கேரளாக்குள்ள உள்ள வரும்போது அது வலுவிடக்கும். பட் இப்ப நேற்றுக்கும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மலை மேகங்கள் தொடர்ந்து அடர்த்தியாகவே இருக்கிறத பாக்குறோம். ஸோ இன்றும் கனமழை இந்த இடங்கள்ல எல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். சார், பல பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு பார்க்க முடியுது. குறிப்பாக கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாடு பகுதியில் கனமழை பெய்து அங்க பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகளில் இனியும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இப்ப நம்ம கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளாவே பாத்தீங்கன்னா வயநாடுல தினமும் கனமழை பெய்து வரதை பார்த்தோம். கனமழைன்னு பார்க்கும்போது 100 to 150 மில்லிமீட்டர், சில நேரத்தில் 200 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம பதிவானது பார்த்தோம். பட் நேற்று பார்க்கும்போது வயநாடுல சில பகுதிகளில் 300 மில்லிமீட்டருக்கு மேல நம்ம பதிவாயிருக்க பாக்குறோம். ஸோ ஒரு ஏற்கனவே நல்ல கனமழை தொடர்ந்து 10-15 நாள் இருந்த பிறகு அந்த மழை முடிவுக்கு வர சில நாட்களுக்கு முன்னாடி இது மாதிரி அதி கனமழை நமக்கு பெய்துக்க பார்த்தோம். இன்னொரு யூனிக் என்னன்னா, நேற்றுக்கு மலைப்பகுதியில மட்டும் இல்லை, நம்ம பிளெயின்ஸ்லயும் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஈவன் கடலோர பகுதிகள் அங்கெல்லாம் கூட கிட்டத்தட்ட 150 to 200 மில்லிமீட்டர் மழை பதிவாக பார்க்கிறோம். ஸோ ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரெயின் ஆக்டிவிட்டிவா நேற்றுக்கு பார்த்திருக்கோம். இன்றும் அதே மாதிரிதான் நம்ம மலையோட மேகங்கள் பற்றி பார்க்கும்போது நமக்கு இன்றும் ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஆக்டிவிட்டியா இருக்கிறத பாக்குறோம். ஸோ மேல் அப்பர் கேட்ச்மெண்ட், அதாவது மலைப்பகுதியிலும் மழை, அதே மாதிரி நமக்கு இங்க உள்ள பிளெயின்ஸ்லயும் மழை, 2 இடங்கள்லுமே நம்ம கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இன்றும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த 2 மாவட்டம் இல்லாமல் எர்ணாகுளம்லயும் சரி, இடுக்கி மாவட்டம், மூணார், இந்த மாதிரி போன்ற மாவட்டங்களும் சரி, திருச்சூர் எல்லா இடத்துலயுமே நமக்கு மல்லப்புரம், எல்லா இடத்துலயும் கோழிக்கோடு, கண்ணூர் எல்லா இடத்துலயும் கனமழை இன்றும் பெய்யறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். தங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி திரு பிரதீப் ஜான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.